சோ அண்ட் சோ சந்ததி என் வாயால சொல்ல அடையாளம் தேடுகிறார்கள். சொன்னார் ஆண்டவரே. இந்த நான் எனக்கு அந்த வார்த்தை சொன்னதுக்கு விருப்பம், ஆனா ஆண்டவர் அவ்வளவு கோபமா சொன்னார். இந்த டேஷ் பண்ணிக்கீங்க, சந்ததி அடையாளம் தேடுகிறார்கள். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இதுக்கு முன்னாடி அற்புதம் புரிசுப்பா. செங்கடல் இதுக்கு முன்னாடி யார் திறந்தா? ரெண்டா யார் குழந்தா? எங்க இருக்கு வேதத்துல? கடல் மேல யார் முதல்ல நடந்தா? எங்க இருக்கு வேதத்துல? அற்புதனாலே இயற்கைக்கு அப்பாற்பட்டது தானே. புதுசா அப்பதான் உருவா. இது வரைக்கும் நடக்காதது நடந்தாதான் அற்புதம். நடந்ததை திரும்பி நடந்ததுனாக்கா அது எப்படி நடந்திருக்குப்பா? நிறைய அற்புதம்னா இல்லாத ஒண்ணு புதுசா நடக்கும். ஆக விசுவாசம் தான் எல்லாமே. நம்பிக்கையோட விசுவாசத்தோட வேதத்துக்கு உட்பட்டு எதை செஞ்சாலும் அவைகள் பாவம். வேதத்துக்கு உட்பட்டு செஞ்சா நிச்சயமா என்ன பாவம் அல்ல. ஆக என்ன சொல்லி கொடுக்குறாரு கர்த்தர்னா, உன்கிட்ட அக்கிரமத்தை நீங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த அக்கிரமத்தை ஒரே பேரான குமாரன் என்ன செஞ்சாரு? சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரு. இந்த ரத்தம் தான் தேவ சமூகத்துல இருந்து எல்லாத்தையும். ஒரு சுவாரஸ்யமான காரியம் சொல்றேன். இங்க நிறைய பேர் என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல. தீபாவளி வந்துச்சுன்னு சொன்னாக்கா எல்லாரும் என்ன செய்வாங்க எனக்கு தெரியாது. பட் என்னோட மைண்ட் ஐ யூஸ் டு கோ டு டெரஸ் மேலே போயிடுவேன். நிறைய பிரசங்கங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். மாடி போயிடுவேன். மாடி போய் நின்று பார்த்தா பூமி எப்படியே தெரியும். அந்த விசிலோட அது ஒரு கொஞ்ச நேரம் கண்ணுக்கு அவ்வளோ அழகும் ஒரு மனசுக்கு நிறையுமா அப்படி இருக்க பாவியான அழகா இருக்குல்ல பூமி. பூமி அழகா இருக்குல்ல. ஆவியான நான் சொல்றது கவனிச்சிங்க. ஆவியானவர் கேட்பாரு 3 in 1. அதுல அந்த 3 in 1ல ஆவியானவர் அழகா இருக்கிறார். பூமி அழகா இருக்குல்ல. அப்படியே மேல வா, அப்படியே கொஞ்சம் மேல வா. அந்த மேப் கூகுள் மேப் பார்த்துருக்கீங்க தானே? அதுல ஃபர்ஸ்ட் வச்சோன்னா என்ன செய்யும்? கண்டமா காட்டும். அப்படியே ஜூம் போனாதான் முதல்ல இந்தியாவுக்கு, அப்புறம் உள்ள போனாதான் அது இந்தியாவோட ஸ்பெஷலைஸ்டா தமிழ்நாடுக்குள்ள. தமிழ்நாடுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா சென்னைக்குள்ள, சென்னைக்குள்ள வந்தீங்கன்னாக்கா வடபழனி, அப்படியே உள்ள போனா கீழே தெருவு அப்படி போய் விடும். ஸோ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உன் வீடு மாடியில இருந்து நீ பாக்குற இன்னும் மேல வா. இப்ப என்ன தெரியுது? டிஸ்ட்ரிக்ட் தெரியல. இன்னும் மேல வா, தமிழ்நாடு ஆயிடுச்சு. இன்னும் மேல வா, இந்தியாவா ஆயிடுச்சு. இன்னும் மேல வா, வேர்ல்டு ஃபுல்லா. இப்ப இந்தியா மட்டும் எப்படி தெரியும்? இந்தியா ஒளிர்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க சார். இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா மட்டும் ஒளிர்கிறது. அங்க ஆஃபர் சில என்ன மக்கள் தான் சிதறி, இந்த இஸ்ரவேலர்கள் பூமி எங்க சிதறி இருந்த மாதிரி நம்ம மக்கள் சிதறி இருக்காங்கல்ல தேசம் உலகம் எங்கிலும். அங்கங்க ஒரு சில வெடிகள் ஆகிலும் அதுக்கு அவைகள் கவனிக்கப்படாது. ஏன்னா மேல இருந்து பார்க்கணும். இந்தியா மட்டும் ஒளிர்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்வாரு, சீக்கிரம் போ, ஜெபி ஜெபி ஜெபி. அந்த ஆவியானவர் சொன்னல, ஆவியானவர் சொல்லிட்டு அப்படியே அப்படியே அப்படி அப்படி இருந்துவாரு. இயேசு கிறிஸ்து சீன வருவார். இயேசு சொல்வாரு, தயவு செஞ்சு நான் சொல்றது வேணா என்னமோ கட்டுக்கதைகள் மாதிரி தெரியலாம். ஏன் நிறைய பேருக்கு உங்களை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அதான் லைவ்ல வேற போயிட்டு இருக்கு. நல்லா வச்சு செய்வாங்க என்ன கமெண்ட்ல. நேர்ல பேச யோசிச்சாலும் கமெண்ட் தானே அட்டி நவுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வச்சு செய்வாங்க என்ன. பட் ஸ்டில் தேர் இஸ் ட்ரூ. இதுதான் ஒன்று. ஏசு என்ன சொல்லுவாங்க, அது ஜமக்காலம் இருக்குல்ல, பிறந்திருக்கீங்க இவைகளை மாதிரி மேல வான மண்டலம் சொல்றோம்ல, அதுக்கும் மேல ரெட் கலர்ல பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இதுல இந்த கையில பிளாஷ் லைட் வச்சு சின்ன பிள்ளைல டார்ச் லைட் வச்சு விளையாட பார்த்துருக்கீங்களா? இந்த கையோட புறங்கையில அடிச்சோம்னா இந்த பக்கம் எப்படி தெரியும்? அப்படியே சுகந்த நேரத்துல இருக்கும். அதே போல அச்சிரவாதம் மாதிரி நான் பார்த்துருக்கேன். அச்சிரவாதம் மாதிரி பிளாஸ்மா எப்படி இந்த கையை அடிச்சா